யாரு அவன்? புஷ்பண்ணா நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல். என் பேர் சஹில். நான் வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து முன்னாடி வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுலாம் இருந்தது. இது சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு நான் ஒரு இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும், இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த இந்த மொபைல் ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணது. நான் வந்துட்டு யூடியூப்பில் தான் உங்களோட இன்ஸ்டியூட் இன்ஃபினிட் மொபைல்ஸ் இன்ஸ்டியூட்டை நான் பார்த்தது. அதுக்கு முன்னாடி வேறு நிறைய இன்ஸ்டியூட்டை பார்த்தேன். அதில் கமெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டா வந்தது. ஆனால் எனக்கு மற்ற இன்ஸ்டியூட்டில் சொல்கிற அந்த இது எனக்கு எப்படின்னு சொன்னால் சரியாக படலை. அதனால் இன்ஃபினிட் மொபைல்ஸில் ரிவ்யூ எல்லாத்தையும் போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து நான் ஓகே எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாம் ஓகே இருந்துச்சு. அதான் நான் இதை சூஸ் பண்ணுது இன்ஃபினிட் மொபைல்ஸை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, என்னால் முடியுமா செய்வேனா இல்லையாண்டு எனக்கு 100% டவுட் இருந்துச்சு. ஸோ அப்போது நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, தயக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக செய்ய எனக்கு ஓகே பேசிக் லெவல்லேருந்து எல்லாம் செய்ய முடியும் எனக்கு. அதுக்கப்புறம் அதை தாண்டி சிப் லெவல் ஐசியிலேருந்து எனக்கு பண்ண முடியும். வாரத்துக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. அதனால் இப்போ எனக்கு ஓகே பண்ண முடியும். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, என்னால் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி கொண்டு போக முடியும்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. நீங்கள் சொல்றதுக்காக நான் அது பேசலை. இது இதாவது என்னைய மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, படிக்கணும் ஆர்வம் உள்ளவங்க. ஸோ அவங்க பெஸ்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டை ஒரு தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக வேண்டி தான் நான் இதை சொல்கிறது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பர்டிகுலர் ஒரு விஷயம் எனக்கு விளங்கலைன்னு சொன்னால் திரும்ப கேட்க நீங்கள் சொல்லி தந்தீங்க. அதையும் தாண்டி நீங்கள் இந்த 15 நாள் கிளாஸே அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் 2 கிளாஸில் அட்டென்ட் பண்ணிடலாம்னு சொன்னீங்க. அடுத்த லைஃப் லாங் வந்துட்டு ஒரு சப்போர்ட் தருவீங்கன்னு நான் சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதாக பாசிட்டிவாக இருந்துச்சு. பிளான் வந்துட்டு இந்த ஏரியாவில் எங்களோட ஊரில் வந்துட்டு ஒரு ஓனாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும். நல்லபடியாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.